எல்லாருக்கும் ஷாலோம். பாட் தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பீசஸ் வந்து எடுத்துக்கிறணும். இதை வந்து மேரினேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு நான் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள், அப்புறமா தயிர், அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அப்புறமா கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கையாலே வந்து மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எல்லா சிக்கன்லேயும் அந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். அது நல்லா சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு 2 வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்லைஸாக குட்டியாக கட் பண்ணணும். இதை வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். அதனால் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி நான் லோ அப்புறம் மீடியம் ஃப்ளேம் இப்படி வச்சு மாறி மாறி வச்சு இதை வந்து வறுத்தெடுத்துக்கிட்டேன். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். நிறையாலாம் எண்ணெய் ஊற்றணும் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன். நல்லா கனமான ஒரு பாட், இது மண்பானை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி, நெய், அப்புறம் உப்பு, அப்புறம் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன். நான் வந்து பிரியாணி செய்ய 1.5 கிளாஸ் ரைஸ் தான் எடுத்தேன். ஆல்ரெடி 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் வாட்டர் அப்படிங்கிற விகிதத்தில் நான் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணி இப்போ வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிட்டேன். மீதம் இருக்கிற அந்த 1/2 கிளாஸ் அந்த ரைஸ்க்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக 1 கிளாஸ் பசும்பாலை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ 1 கிளாஸ் ரைஸ்க்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து பாலாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 சிக்கன் பீசஸை நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவருக்காக நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு அந்த அரிசி வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இன்னொரு பேனில் நம்ம ஆல்ரெடி ஆனியன் வறுத்து வச்ச எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயிலே மறுபடியும் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கு வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைப்போம். அப்பப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி பதத்தில் வந்துடுச்சு இந்த சிக்கன். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்குனா போதும். ஸோ இந்த பக்கத்தில் நல்லா ரைஸும் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ரைஸு. ஸோ தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த சாதத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்துக்கிறணும். அதாவது பகுதி சாதம் அதில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இதில் பார்த்தீங்கன்னா புதினா, மல்லி இலை இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா துருவிய கேரட் வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சதில் பகுதி மட்டும் இதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு தம் வந்து போடுறோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். குட்டியாக கட் பண்ண அந்த மல்லி இலை, அப்புறமா துருவின கேரட்டு, அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச வெங்காயம்,
இப்போ ஆட் பண்ணது வந்து மஞ்சள் பால், அதாவது மஞ்சளும் பாலும் கலந்து வச்சுருந்தேன். அது வந்து ஒரு கலர், அது ஒரு எல்லோ கலர் கொடுக்கறதுக்காக இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியை வந்து நான் ஃபுல் கிரேவியுமே இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா பகுதி கிரேவியை ஃபர்ஸ்ட்டு தம்லேயும் அடுத்த பகுதி கிரேவி வந்து செகண்ட் தம்லேயும் வந்து போடுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட்டு தம்லேயே வந்து எல்லா கிரேவியும் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் தம் போட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த வறுத்த அந்த ஆனியன் இது, அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் பால், அதே போல் துருவின கேரட்டு, அதே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போ நல்லா தம்மில் வந்து பிரியாணி வந்து நல்லா இருக்குது, ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது. 10 மினிட்ஸ் நான் தம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை திறக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ 1/2 hourக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்த்தேன். வாவ், சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு பிரியாணி. அது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போது தயிர் பச்சடியோடு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.